பல ஏக்கர் கணக்கு போயிட்டு கடலுக்கு நியாயமான கோயில் தோட்டம் வீடுகள் எல்லாம் போயிட்டு கடலுக்கே போயிட்டு ஏன்னா பள்ளியவத்தை போயிட்டு பத்திராங்குண்டெல்லாம் போயிட்டு கடலுக்கே போயிட்டு கடல் போய் முடிஞ்சு இதுவரைக்கும் அரசாங்கக்காரர் எவ்வளவு பேர்கிட்ட நாங்க போய்க்கும் வந்திக்கும் இதுவரைக்கும் ஒருத்தர் கூட எங்களுக்கு ஒரு முடிவொன்று தந்ததில்லை. நாங்கள் இன்று வந்திருக்கின்றோம். விசேஷமாக கல்பெட்டி பிரதேசத்திலே மிகவும் சிறப்பு பெற்ற பழமை வாய்ந்த தொன்மையான கிராமமாகிய டச்வே கீரிமுந்தல் கிராமத்தை குறித்து பேசும்படியாக இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த கல்பெட்டி பிரதேசத்திலே மிகவும் அழகான அநேக தீவுகள் உண்டு, அநேக கிராமங்கள் உண்டு, மீனவ மக்கள் வாழ்ந்த கிராமங்கள் உண்டு. அதுல விசேஷமான கிராமமாகிய இந்த கீரிமுந்தல் கிராமம் வந்து கிறிஸ்துவுக்கு முன் 700ஆம் நூற்றாண்டில இருந்து அரபி வியாபாரிகள் வந்து இங்கே மீன் சினைகளும் மீன் எண்ணெயும் விலை கொடுத்து வாங்கியதான வரலாறு உண்டு. அதே போல இந்த கிராமம் போர்த்துகேயர் ஒல்லாந்தர் ஆங்கிலேயர் காலங்களிலே அவர் ஆட்சி உட்பட்ட கிராமமாய் நாங்கள் இந்த கிராமத்தை பார்க்கிறோம். விசேஷமாக இந்த கிராமத்திலே ஒரு வரலாறு சிறப்புமிக்க ஆலயம் உண்டு. அந்த ஆலயத்தினுடைய 200வது ஜூபிலி விழாவை நாம் கொண்டாடினோம் 2011ஆம் ஆண்டு. இந்த ஆலயம் அதனுடைய காணி சீட்டு 1864ஆம் ஆண்டு குயினால் வழங்கப்பட்ட சீட்டு ஒன்று உண்டு. விசேஷமாக இந்த கிராமத்திலே கடலை அரிப்பினாலே இந்த கிராமம் கடலுக்கு காவு கொள்வதை நாங்கள் இட்டு கவலை அடைகின்றோம். கடந்த நாட்களில் தொடர்பாக நாங்கள் பேசிய போது அதிகாரிமாருக்கு அறிவித்த போது கூட இதற்கு எந்த ஒரு நல்ல தீர்வும் கிடைக்கப்படவில்லை. ஆகவே நாங்கள் கேட்கிறோம் கடற்தொழில் அமைச்சரிடம், அதே போல கடற்தொழில் பாதுகாப்பு கேட்கின்றோம். இந்த கிராமத்துக்கு அழிவிலிருந்து பாதுகாத்து என் கிராமத்தை நாங்கள் வாழ்வதற்கான உரிமையை பெற்று தரும்படியாக விசேஷமாக இந்த கடலரிப்புக்கு நிரந்தர தீர்வை சரியான ஒரு தீர்வை பெற்று தந்து இந்த கிராமத்திலே நாங்கள் வாழுகின்ற அந்த உரிமையை பெற்று தருமாறு நாங்கள் எங்களுடைய அதிகாரிகளை பார்த்து கேட்கின்றோம். விசேஷமாக இந்த எல்லா தீவுகளிலுமே இது மிகவும் புகழ்பெற்ற தீவா இருக்கிறபடினாலே கிராமப்படினாலே இதை எங்களுக்கு வழங்குமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஊர் வந்து கீர்முந்தல் இது கதைக்கு காரணம் வந்து என்னன்னா பல காலமா நாம இந்த கீர்முந்தல் கடல் அரிப்பு பத்தி கதைக்கு வந்துடும். கடல் அரிப்புன்னா கீர்முந்தல் போயிட்டு கீர்முந்தல் கடல் வந்து கடலுக்கே போயிட்டு பல ஏக்கர் கணக்கு போயிட்டு கடலுக்கு நியாயமான கோயில் தோட்டம் வீடுகள் எல்லாம் போயிட்டு கடலுக்கே போயிட்டு ஏன்னா பள்ளியவத்தை போயிட்டு பத்திராங்குண்டெல்லாம் போயிட்டு கடலுக்கே போயிட்டு கடல் போய் முடிஞ்சு இப்ப அடுத்தது இருக்குது உச்சமனை கீர்முந்தல் மோத்துவாரம் அப்படியேதான் இருக்கு. அது எனக்கு இன்னும் கல் போட்டிட்டு ஏன்னா கல் போடாத காரணத்தால அந்த கடல் எல்லாம் அடிச்சு கடல் அரிப்பாங்க கடல் அரிப்பு உண்டாகிட்டு இருக்கு. காரணம் வந்து இது எங்கிட்ட இஸ்லாம நீர்கொழும்பு கண்டுக்குள்ளி பக்கம்னா கல் போட்டதால கல் போட்ட காரணத்தால இங்க கல் போடாததால அந்த கடல் வந்து அடிச்சு கடல் உள்ளுக்கு வந்து கடலுக்கு தேவையான பிரமாணத்தை கடல் எடுத்து ஆகும். ஏன்னா இப்ப உங்களுக்கு சொல்றேன்டா அநேகமா ஸ்ரீலங்கா வரைபடத்துல ஸ்ரீலங்கால இல்லாத ஒரு உருவாக்கி ஒரு போர்ட் சிட்டின்னு சொல்லி இடம் உருவாக்கப்பட்டிருக்கு 100 ஏக்கருக்கு உருவாக்கி அது அந்த 100 ஏக்கருக்கான கடல் நிறைச்சு உருவாக்குனதால இங்கிட்டு உள்ள கீர்முந்தல் உச்சமண்ண பத்திராங்குண்டு பள்ளிவாத்தை எல்லாம் கடல் தேவையான பிரமாணத்தை எடுக்கிறதுக்காண்டி கடல் அரிச்சு அதெல்லாம் எடுத்தே ஆகும். அதனால இந்த நம்மட தீவுகளை காப்பாத்துபடி யோசிக்காம அந்த அதை உருவாக்குறதால கடல் போயிட்டே இருக்கு. கடல் அரிச்சு கடலுக்கு எடுத்துக்கிட்டே இருக்கு. அதனால பத்திராங்குண்டு எல்லாம் போயிட்டு கடலுக்கு போயிட்டாதான் கீர்முந்தல்ல இருந்து உச்சமான மோத்துவாரம் அந்த ஊரை கொஞ்சம் காப்பாத்தி ஆகணும். ஏன்னா அது போனா இடங்களோட வரைபடம் இல்லாம போயிடும். அதனால கீர்முந்தல் போஸ்ட் ஆபீஸ் ஸ்கூல் எல்லாம் இருக்குது. இப்ப ஆரம்பத்துல இருந்துச்சு மக்கள் 400 குடும்பம் 500 குடும்பம் வாழ்ந்த ஊரு. அதனால அந்த மக்கள் எல்லாத்துக்கும் போகிறதுக்கு காரணம் கடல் அரிப்புனால கடல் அரிப்பு எல்லாரும் இடம் பெயர்ந்துட்டாங்க கல்பெட்டி. ஏன்னா கல்பெட்டி கீர்முந்தல் இருந்ததுனாலதான் கல்பெட்டின்னு சொல்லி ஊரோன்னு உருவாகிச்சு. அதுக்கப்புறத்துல அந்த மக்கள் அங்க போய் குடியேறினாங்க. அதனால நம்ம சொல்ற அந்த கடலை வந்து கடல் அரிக்காம இதுக்கு மேல அரிக்க விடாம கடல் அரிக்காம கடல் அரிப்பு உருவாக்காம கடலை நிப்பாட்ட சொல்லி கல் போட்டோ மண் பேக் போட்டோ நம்மள கடல் நிப்பாட்டிட்டாங்க. அவ்வளவுதான் நம்ம கேட்கிறோம். இப்பைக்கு பாக்குற நேரத்துல கடல் அரிப்பால மெத்த பாதிப்புல நாங்க விழுந்துட்டோம். இதுவரைக்கும் அரசாங்கக்காரர் எவ்வளவு பேர்கிட்ட நாங்க போய்க்கும் வந்திக்கும் இதுவரைக்கும் ஒருத்தர் கூட எங்களுக்கு ஒரு முடிவொன்று தந்ததில்லை. அதனால அரசாங்கம் நினைச்சா எங்கட ஊர் மட்டும் இல்ல கண்டக்குழி மொத்துவாரம் கீரிமுந்தல் உச்சம் எந்த ஊரையும் காப்பாத்துறதுக்கு ஏழும். ஆனா அரசாங்கம் அதை பத்தி கொஞ்சம் கூட யோசனை இல்லை.
அதனால நாங்க இப்ப வந்திருக்கோம், இதுக்கு ஒரு முடிவு காணணும்னு சொல்லி. எங்கட வளமா இந்த எங்கட ஊர்ல இருக்கிற கோயில் 200 வருஷத்துக்கு மேல உள்ள கோயில், அந்த கோயிலுக்கிட்டே வந்துட்டு இப்பைக்கு கடல் அரிப்புல இருந்து நியாயமான ஊடு போயிட்டு. இப்ப முந்தி காலத்துல கரண்ட் இல்லை, இப்ப கரண்ட் எல்லாம் தந்திக்கு. அது ஒரு ஊர், அது தீவில்லை. அப்ப அதனால அந்த ஊரை எங்களுக்கு பெரிய ஒரு இதாயிருக்கும். அரசாங்கத்துக்கு கேட்டுக்கொள்றோம், நாங்க எங்களுக்கு அந்த ஊரை காப்பாத்திட்டாங்க.